ஓபிஎஸ்க்கு விஜயை நம்பி ஜெயிக்கிற கேரண்டி இல்லை. பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட்டோடு விஜயை நம்பி ஜெயிக்க முடியாது. வேற வழி இல்லைன்னா விஜய் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அல்லது விஜய் கூட போயிட்டா அதை தடுக்கணும்னு ஸ்டாலின் நினைச்சாருன்னா ஸ்டாலின் கிட்ட இவருக்கு பார்கெனிங் கூடலாம். என்னை பொறுத்தவரை அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆட்டு திமுக ஆப்ஷனை தான் நான் பார்க்குறேன். அல்லது மீண்டும் அரசியலில் என்டிஏ கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அது ரிமோட் சான்ஸ். ஓபிஎஸ் தேவைங்கிறனால தான் மணிக்கணக்கில் கூப்பிட்டு பேசினார். நான் தரவுகளோடு தான் அதை பேசுகிறேன். ஓபிஎஸ்ஸும் அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லைன்னு சொன்னார். சேகர் பாபு வந்து அந்த அலையன்ஸ்லன்னா என்னென்ன இதெல்லாம் அதில் இடம்பெறணுமா, எத்தனை சீட்டு, எந்தெந்த சீட்டுங்கிறதெல்லாம் சேகர் பாபு பேசியிருக்கலாம். ஸோ திமுக ஆஃபர் ஓபிஎஸ்க்கு தெளிவாக வந்துட்டு. பிரேமலதா அம்மையாருக்கு திமுக ஆஃபர் வெளிப்படையாக இன்னும் போகலை. ஒரு பவர்ஃபுல் லீடர் ஆட்டு இருக்கக்கூடிய ஏவா வேலு பிரேமலதா அம்மையாரை பார்த்தாலோ இல்லை ஓடி ஆடி ஒர்க் பண்ணக்கூடிய சேகர் பாபு பார்த்தாலோ திமுக ஆஃபர் பிரேமலதா அம்மையாருக்கு பெய்யாச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டென்டேட்டிவாக போயிருக்கலாம், வெளிப்படையாக போகலை, போகும் அங்கே அவங்களுக்கும். ஓபிஎஸ் ஸ்டாலின் சந்திப்பே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சேகர் பாபு மூலமாக இது வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ பெரும்பாலும் திமுகவுக்குள்ள உள்ள அணிக்குள்ள தான் ஓபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.